சிறுநீரகத்தில் கல் ஃபார்ம் ஆவதற்குரிய ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் இருந்தால் தான் கல் ஃபார்ம் ஆகும். இல்லைனா கல் எல்லாருக்கும் கல் ஃபார்ம் ஆகிறதில்ல. பொதுவாக தண்ணீர் நிறைய குடித்தால் கல் வருவதை தவிர்த்து விடலாம் என்பது சத்தியமான உண்மை. தண்ணி குடிக்கிறதில்லை. எவ்வளோ தண்ணி குடிக்கலான்னா அது நிறைய குழப்பம். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 மில்லிமீட்டருக்கு மேலே போய்விட்டால், அதாவது 0.5 சென்டிமீட்டர், அதை கரைக்க முடியாது என்று மருத்துவர்கள், டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் 21 மில்லிமீட்டர் சிறுநீரக கல் கரைஞ்சி வெளியில் யூரினில் வந்ததை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். சிறுநீரக கல் சிறுநீரகத்துலேயும் இருக்கும், டியூப்லேயும் இருக்கும், பிளாடர்லேயும் இருக்கும். அது நகர்ந்து வந்து அந்த சிறுநீரக கல் பிளாடருக்கும் டியூபுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருந்தாமா அது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி வரும். அந்த ஓட்டை சின்னதாக இருக்கும், வர முடியாது, திரும்ப பின்னால் போயிடும், திரும்ப வரும். அது பார்த்தா எ மேல் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவரி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் பிரசவ வேதனை எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்றால் சிறுநீரக பிளாடரில் இருக்குமா சில கல். சிறுநீரக பிளாடரில் இருக்கிறது என்ன பண்ணோம், புங்கிலிய பற்பம் என்று ஒன்று இருக்கிறது. புங்கிலியம் என்று ஒரு மூலிகை, ஒரு ஒரு மருந்து, மரத்தில் இருந்து சுரக்கிற ஒரு கம்மில் இருந்து வருவது. இந்த குங்கிலியத்தை சூரணம் செய்து அதை நல்லெண்ணெயில் கரைத்து இளநீரோடு போட்டு கலக்கி சாப்பிட்டால் சிறுநீரகம் மிக நுண்ணிய தந்துகி குழாய்களினாலே ஆனது. நெஃப்ரான்ஸ் என்பது மிக நுண்குழாய்கள். அங்கே இருக்கிற கல்லை லேசர் தெரப்பி மூலமாக அதை சிதைத்து எடுக்கிற போது அருகில் இருக்கிற திசுக்கள் பழுதடைகிற வாய்ப்பு இருக்கு. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கிட்னி ஸ்டோன், இந்த கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு, சித்த வைத்தியத்துல இதுல என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு, முதல்ல இந்த இயற்கை முறையில கிட்னி ஸ்டோனை கரைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அளவுல இருக்கும்போது நம்ம அதை கரைக்கலாம், மருந்துகளால கரைக்க முடியும் சார்? நல்ல கேள்வி. இந்த சமயத்துக்கு ஏன்னா சம்மர் துவங்குது பாருங்க. சம்மர் துவங்கினாலே அதிகமாக வேர்வை வரும், சிறுநீருடைய அளவு குறைஞ்சு போடும். தண்ணீர் குடித்தால் கூட சிறுநீர் அளவு குறைஞ்சு போடும். சிறுநீர் அளவு குறைஞ்சனா சிறுநீர் கல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக சிறுநீர் கல்லுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடிக்கிறேன் சார், இருந்தாலும் எனக்கு கல் வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் உண்மைதான். சிலர் தண்ணியே சரியாக குடிக்க மாட்டா, அவனுக்கு கல்லே வராது. என்னென்னா அந்த கல் உருவாவதற்குரிய டெண்டன்சி அந்த உடலில், அந்த சிறுநீரகத்தில் கல் ஃபார்ம் ஆவதற்குரிய ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் இருந்தால் தான் கல் ஃபார்ம் ஆகும். இல்லைனா கல் எல்லாருக்கும் கல் ஃபார்ம் ஆகிறதில்ல. பொதுவாக தண்ணீர் நிறைய குடித்தால் கல் வருவதை தவிர்த்து விடலாம் என்பது சத்தியமான உண்மை. தண்ணி குடிக்கிறதில்லை. எவ்வளோ தண்ணி குடிக்கலான்னா அது நிறைய குழப்பம். குறைந்தது ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். 3 லிட்டர் தண்ணீர் குடித்தால் மிகச்சிறப்பு. இந்த 5 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கிறது தப்பு. சில என்ன பண்ணுவான், தண்ணி குடிக்க சொன்னால் அவனுக்கு குடிச்சிக்கிட்டே இருப்பான், தண்ணியை ஒன்று போயிட்டே இருப்பான். விளைவு என்ன, அவனுடைய உடலில் இருக்கிற உப்பு சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம் எல்லாம், மெக்னீசியம் எல்லாம் இழந்து உடல் தளர்ச்சி விட்டு உடல் சோர்வு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலவங்க காலையில எழுந்த உடனே எல்லாம் 1 லிட்டர் தண்ணி எல்லாம் குடிக்க சொல்றாங்களே சார், அவ்வளவு காலையில எழுந்த உடனே எல்லாம் குடிக்கலாமா சார்? அதாவதுமா, இரவெல்லாம் தண்ணீர் குடிக்காமல் உறங்கிவிட்டு காலையில் நான் வறண்டு இருக்கிறது என்றால் அவர்கள் 1 லிட்டர் தண்ணீரை குடிக்கலாம், ஒன்றாகாது. ஆனால் அவ்வளவு தேவையில்லை. ஒரு 500 ml தண்ணி சாப்பிட்டாலே போதும், 1/2 லிட்டர் தண்ணி சாப்பிட்டாலே போதும். ஆனால் தண்ணியை வார்ம் பண்ணி வெது வெதுன்னு சாப்பிடணும், சில்லுன்னு குடிக்கக்கூடாது. மேக்சிமம் எவ்வளவு பெரிய கற்களை நம்ம இயற்கை முறையில கரைக்க முடியும்? எந்த அளவுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வு? அதுல நிறைய பேருக்கு சந்தேகம். அதுல நிறைய விஷயம் இருக்கு. சிறுநீரக கல் 5 மில்லிமீட்டருக்கு மேலே போய்விட்டால், அதாவது 0.5 சென்டிமீட்டர், அதை கரைக்க முடியாது என்று மருத்துவர்கள், டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் 21 மில்லிமீட்டர் சிறுநீரக கல்
கரைஞ்சி வெளியில் யூரினில் வந்ததை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், வந்து பார்க்கலாம். இது மாதிரி நிறைய சிறுநீரக கற்களில் மிக கசப்பான அனுபவங்களும் எனக்கு இருக்கிறது, மிகச்சிறந்த அனுபவங்களும் இருக்குது. ஆனால் கல் வந்துமா பொதுவாக 0.5 சென்டிமீட்டருக்கு மேலே கரைக்க முடியாது என்பது மேற்கத்திய மருத்துவத்தினுடைய முடிவு. அதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுறது? இப்போ ஸ்டோன் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருக்கிறாங்க. லேசர் தெரப்பிலையோ அல்லது லித்தோட்ரிப்சி என்கின்ற ஒரு பஞ்சரிங் டெக்னிக்லையோ அந்த சிறுநீரக கல்லை உடைத்து எடுப்பார். இந்த சிறுநீரக கல் சிறுநீரகத்துலையும் இருக்கும், டியூப்லேயும் இருக்கும், பிளாடர்லேயும் இருக்கும். அது நகர்ந்து வந்து அந்த சிறுநீரக கல் பிளாடருக்கும் டியூபுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருந்தாமா, அது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி வரும். அந்த ஓட்டை சின்னதாக இருக்கும், வர முடியாது, திரும்ப பின்னால் போயிடும், திரும்ப வரும். அது பார்த்தா எ மேல் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவரி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் பிரசவ வேதனை எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்றால் சிறுநீரக கல் இருக்கிற போதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி வலி, அப்படி வேதனைப்படும். சிறுநீரக கல்லை கரைக்க முடியும், கரைத்து அகற்ற முடியும் என்று சொன்னவர்கள் சித்தர்கள், அதற்கு மருந்து கண்டவர்கள் சித்தர்கள். ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சித்தர்கள் என்ன மாதிரியான மூலிகை எல்லாம் சொல்லியிருக்காங்க சார்? பாண்டு பெரும் பாடு பகர்முத்திர கிரிச்சரம் பூண்ட திரி தோஷம் இவை போக்கும் காண் தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய் சிறிய பீழைக்கு சிதைந்து. சிறிய பீழை என்று ஒரு செடி இருக்குது, ஏர்வால் எனாட்டான்னு அதுக்கு பொட்டானிக்கல் நேம். எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இந்த பொங்கலுக்கு காப்பு கட்டுறது கொண்டு கொடுப்பாங்க இல்லைங்க, அதில் வெள்ளை வெள்ளையாக பூவோட ஒரு அதுதான் சிறுகன் பீழை. பாண்டு பெரும்பாடு பகர் மூத்திர கிரிச்சரம். இந்த மூத்திர கிரிச்சரம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றாங்க, டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வராங்க, ஈக்குவலி மோர் தேன் 1 லேக்னு போட்டு கொடுப்பான். ஆனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் குறையும், திரும்ப வந்துடும், போகிறதே இல்லை. அது மாதிரி இருக்கிற மூத்திர கிரிச்சரத்தை இந்த மூலிகையினுடைய உதவினாலே குணப்படுத்துகிறோம் நாம. பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்ட திரிதோஷம் இவை. திரிதோஷம் வாதப்பித்த கபத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள், அதையெல்லாம் போக்கும் எது? சிறிய பீழை அப்படின்னு சொல்றாங்க. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை பேரிடறி இரத்த கணம் போக்கும் வார் இருக்கும் பூன்முலையாய் கேளாய் சிறு பிழையாம் அது கற்பேதி என்றே அறி என்று ஒரு பாடலை சொல்வார். கல்லை பேதியாக்குமா, கல் பேதி என்றே அறி. இந்த சிறுகன் பிழைக்கு ஒரு பேரே கற்பேதின்னு ஒரு பேர் இருக்கு. கல்லை பேதியாக்கும், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை சிறுநீர் வழியாக பேதி ஆகிற மாதிரி வெளியே கொண்டு தள்ளிடுமா. அந்த சக்தி எதுக்கு இருக்கிறதா? நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை, வயிற்றில் நீங்காத அல்சர், பேரிடர் பெரிய இடராக இருக்கிற இரத்த கணம். எவ்வளோ வேர்டு, எவ்வளோ அருமையான தத்துவங்களை சொல்லியிருக்காங்க பாருமா. இரத்த கணம்னா பிளட் திக்கனிங். இப்போ நம்ம பிளட் தின்னர் சாப்பிட்றோம். ஒரு 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 சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருதய சம்மந்தமாக அவங்க வாழ்நாள் பூரா பிளட் தின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் எவ்வளவு சைடு எஃபெக்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ரத்தத்தில் இருக்கிற கணத்தை போக்குவதற்கு ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த கஷாயத்தை சாப்பிட்டா பிளட் தின்னர் தேவையில்லைன்னு சொல்கிறான். பேரிடறி இரத்த கணம் போக்குங்கான் வார் இருக்கும் பூன்முலையாய் கேளாய். பிரேசர் என்ற இப்போ நம்ம சொல்லல, பிரேசர் என்ற சொல்லுக்கு வார் இருக்கும் பூன்முலையாய் கேளாய் சிறு பிழையாம் அது கற்பேதி என்று. அதை கற்பேதி கச்சறிந்த பெண்ணே நான் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் கேள். கல்லை பேதியாக்குற ஒரு மூலிகை இருக்கிறது. அப்போது நெரிஞ்சல் முள் அது மாதிரிமா, நெரிஞ்சல் முள்ளுக்கு கல்லை அகற்றுகிற நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை. இது எதில் போகும்? சிறுகன் பிழையில். சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு துன்ப மாமிச மருகள் கல்லடைப்பு எறும்பினைகள் கண்டக்கால் வல்ல கருஞ்சனவேர் கண்மாதே நெரிஞ்சன் அறிவித்தேன் நினை என்று ஒரு பாடலில் தேரர் சொல்கிறார். நெரிஞ்சல் செடியினுடைய விதை இருக்கிறது, அந்த விதைக்கு கல் அடைத்து கொண்டிருந்தால் அந்த கல் அடைப்பை போக்குகிற தன்மை உண்டு. இன்னொரு பெரிய சொல்ல அவர் சொல்லிருக்காருமா, மாமிச மருகல்னு ஒரு வேர்டு சொல்கிறார். மாமிசம்னா தசை, மருகல்னா அது அதனுடைய தன்மை மருகி போச்சு. மாமிசம் மருகி போய்விட்டது. எந்த மாமிசம்? ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை சொல்கிறார். பிரஸ்தகோலம் வீங்கிவிட்டால் சிறுநீர் கழிப்பதிலே தடை ஏற்பட்டு அந்த கல்லடைப்பு நீரடைப்பு சொல்ல ஒண்ணா நீர்க்கட்டு. அந்த நீர்க்கட்டுக்கு காரணம்
துன்பம் கொடுக்கிற மாமிச மருகள், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அது இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கெல்லாம் இதற்கெல்லாம் மருந்து. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதை அதை குறைக்கவே முடியாது. இப்போ நாம் பண்ணுறோம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு மருந்து, ஒரு யூரிகோ, அதுக்கு பேர் யூரிகோ, யூரின் கோ மருந்து பேர் தான் சார், சூப்பர். யூரிகோ. அதில் எல்லா மூலிகைகளும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த சிறுகன் பிழை, நெரிஞ்சில், நீர்முள்ளி, சீரகம், இப்படி எல்லா மூலிகைகளையும் கொண்டு வந்து அதில் சேர்த்துமா. இந்த நீர்முள்ளி கஷாயம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். நெரிஞ்சில் குடிநீர்னு சொல்லுவாங்க. எல்லா மூலிகைகளையும் ஒன்றா சேர்த்து யூரிகோன்னு பண்ணேன். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டா சாப்பிடு, யூரின் ஸ்டோனா சாப்பிடு, மூத்திர கிரிச்சரமா யூரினரி இன்ஃபெக்ஷனா சாப்பிடு. எல்லாத்துக்கும் ஒரு பேஸ். எப்படி அசுகந்தி ஒரு பேஸ்ன்னு சொல்லணும், அது மாதிரி சிறுநீரக. இன்னொன்று புரிஞ்சுக்கணுமா, நாம சிறுநீரகம் என்கின்ற உறுப்பில் வருகிற பல்வேறு வகையான பிணிகள் தான் சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக கற்கள், சிறுநீரக கல் அடைப்பு, சிறுநீரகத்தில் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ். இது எல்லாமே சிறுநீரகத்தில் வருகிற பிழைகள். சிறுநீரகம் ஹெல்த்தியாக இருந்தால் அதில் எதுவுமே வராது. இப்போ சித்தர்கள் எதுக்கு மருந்து பண்ணாங்க? ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து பண்ணல, சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஒரு மருந்து சொன்னார். இதை எடுத்துக்கிட்டால் எல்லாமே சரியாக போகுது. அப்போது கல் அடைப்பை அகற்றுகிற ஆற்றல் பெற்ற மூலிகைகள் இருக்கின்றன. இப்போ நாம் எப்படி சாப்பிடலாம்? நெரிஞ்சில், சீரகம், சிறுகன் பிள்ளை, நீர்முள்ளி. நீர்முள்ளி சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா இது 3 இருந்தால் கூட போகிறோம். இதை கொண்டு வந்து உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டோமா, 3 வேளையும் கஷாயம் போட்டு காலை மதியம் இரவு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணீர் நிறைய குடித்தோம்னா இந்த 5 மில்லிமீட்டர், 6 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் வெளியில் வந்துடும். எந்த அளவு குடிக்கணும் சார்? ஒரு கைப்பிடி. இப்போ பச்சை மூலிகை சிலர் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் கல்லுக்கு என்ற ஒரு பச்சளை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அவர் கொடுக்குற பச்சளை எதுன்னா சிறுகன் பிள்ளை. சிறுகன் பிள்ளை கொண்டு வந்து அப்படியே அரைத்து அதிலே ஒரு எலுமிச்சை மழை ஒரு உண்டையை கொடுத்துருவார். இந்த உண்டையை தண்ணீரில் கரைச்சி வடிகட்டி குடித்தா ஒரு 5-6 நாளைக்கு குடித்தா போகிற கல் வெளியே வந்துடும். பச்சையாக கிடைக்காத போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், உலர்ந்தது இப்படி சூரணமாக மருந்தாக செய்து இந்த கஷாயம் போட்டு சாப்பிட்றோம். இப்போ நெரிஞ்சில் குடிநீர் என்று இருக்கிறது. அந்த நெரிஞ்சில் குடிநீர் இப்போ சித்த மருத்துவ திரட்டிலே அது மருந்தாக அங்கீகரிக்கப்பட்டது, லைசன்ஸ் வாங்கின ப்ராடக்ட். இந்த நெரிஞ்சில் குடிநீரை வாங்கி கஷாயம் போட்டு சாப்பிட்டாலும் அந்த சிறுநீரக கல் வெளியில் வந்துடும். அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம், யூடிஐக்கு கொடுக்கலாம், சிறுநீரக கற்களுக்கு கொடுக்கலாம். அதை விட கொடுமை சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியருக்கும் கொடுக்கலாம். ஏன்? அது சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துகிறது, அவ்வளோதான் இருக்கிற விஷயம். அப்போது சிறுநீர் கல் எந்த சைஸில் இருந்தால் கரைக்கலான்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு 21 மில்லிமீட்டர் சைஸ் கல்லை கரைச்சிருக்கேன். கரைச்சதை நான் பொய் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ரெக்கார்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். கல் 21 மில்லிமீட்டர், 19 மில்லிமீட்டர், 14 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் வரிசையில் கற்களை அடுக்கி வைத்திருக்கிறேன். இப்போ கற்களை கரைக்க முடியும் என்பதற்கு சான்று இருக்கிறது. சிறுநீரக பிளாடரில் இருக்குமா சில கல், சிறுநீரக பிளாடரில் இருக்கிறது என்ன பண்ணும், குங்கிலிய பற்பம் என்று ஒன்று இருக்கிறது. குங்கிலியம் என்று ஒரு மூலிகை, ஒரு ஒரு மருந்து, மரத்தில் இருந்து சுரக்கிற ஒரு கம்மில் இருந்து வருவது. இந்த குங்கிலியத்தை சூரணம் செய்து அதை நல்லெண்ணெயில் கரைத்து இளநீரோடு போட்டு கலக்கி சாப்பிட்டால் இந்த டியூபில் பிளாடரில் இருக்கிற கல் வெளியில் வந்துடும். அதையும் செய்கிறோம் நாம். ஆக சிறுநீரக கல்லை கரைத்து எடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கின்றன. சிறிய வகை கற்களாக இருந்தால் இதை நாமே கரைத்து கொள்வதற்குரிய மருந்துகளை உங்களுக்கு சொன்னேன். நான் எப்படி இருந்தாலும் தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஒரு பொதுவான நம்பிக்கையும் பொதுவான அனுபவம் ஒன்று இருக்கிறது. என்னென்னா, சிறுநீரில் கல்லா ஒன்றும் இல்லை, வாழைத்தண்டு சாறு குடிங்க. வாழைத்தண்டு சாருக்கு சிறுநீரக கல்லை கரைக்கிற ஆற்றல் இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு எவ்வளவு குடிக்கணுன்றது முக்கியம். வாழைத்தண்டு முன்னே ஒன்று ஒரு 3 வாழைத்தண்டை போட்டு இடித்து சாறு எடுத்து மாங்குன்னு குடிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அதை அரைத்து வடிகட்டி அதை ஒரு வேளை காலையில் தொடர்ந்து குடித்து கொண்டே வந்தால் சிறுநீரக கல் வழியிலும். நம்ம சில நேரங்களில் சிறுநீரக கல்லுமா
நெடுநாள் பட்ட பழைய கல்லாக இருக்கும். சிலருக்கு தெரியவே தெரியாது, கல் இருக்கிறதே இருக்காது, திடீர்னு அந்த கல் வலி கொடுத்து அப்போ தான் வருவார்கள். நெடுநாள் இருந்து பழைய கல்லாக இருந்து கரையாது. அதுக்கு சித்தர்கள் பல மருந்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள். வெங்கார பற்பம், நண்டுக்கல் பற்பம், முத்திச்சிப்பி பற்பம், பலகரை பற்பம், இப்படி ஒரு 5-6 தாது உப்புக்களை சேர்த்து மருந்துகளை செய்திருக்கிறார்கள். அது நானும் ஒரு பென்டா பற்பம், 5 வகையான பற்பங்களை சேர்த்தது. எந்த மாதிரி கல் இருந்தாலும் கரைச்சி வெளியே எடுத்து வந்துடும். சிறுநீரக கற்களை கரைக்க முடியும். அந்த சிறுநீரக கற்களுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 2-3 லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடிக்க வேண்டும். வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கொள்வது அது துணையாக இருக்கும், சப்போர்ட் பண்ணும். சிறுநீரக கல் எந்த இடத்துல இருந்தாலும், இன்னொன்று சொல்லுவார்கள், சிறுநீரக கல் இருந்தாலும் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ், உங்கள் கிட்னியில் தண்ணீர் முட்டிச்சு உடனே சிறுநீரக கல் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா உங்கள் கிட்னி கெட்டு போயிடணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல் வெளியே வந்துட்டால் திரும்ப அது நார்மல் ஆகிடும். அந்த கல்லை வெளியில் எடுக்கிறதா வேலையை தவிர அது சுருங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நார்மல் ஆகிடும். இப்போ இடிச்சிக்கிறோம் வீங்கி போகிறது, அது கொஞ்ச நாள் அது ஆறி போனால் அப்புறம் வீக்கம் மறைஞ்சு போகுதில்லை, அது மாதிரி தான் அது. அதனால் சிறுநீரக கல்லை பற்றி அஞ்ச தேவையே இல்லை. சிறுநீரக கல்லை கரைத்து கொள்ள முடியும். கரைக்கவே முடியல, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னா பண்ணிக்கிட்டோம். எடுத்ததுமே ஆப்ரேஷன் பண்ணிக்காது. ஏன் சொல்கிறேன்னாமா, எடுத்ததும் போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது பலருக்கு அது ஒரு ஃபேஷன். எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இப்போ சிறுநீரகம் மிக நுண்ணிய தந்துகி குழாய்களினாலே ஆனது. நெஃப்ரான்ஸ் என்பது மிக நுண்குழாய்கள். அங்கே இருக்கிற கல்லை லேசர் தெரப்பி மூலமாக அதை சிதைத்து எடுக்கிற போது அருகிலே இருக்கிற திசுக்கள் பழுதடைகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பழுதடைகிற போது அது காலப்போக்கில் சிறுநீரக செயலிழப்பிலே கொண்டு போய் முடிகிறது. நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறுநீரக கற்கள் கரையிறது மட்டும் இல்லாம கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு சித்தர்கள் என்ன மாதிரியான மூலிகைகள் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.